இந்த நாளில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி வாசிப்போம். அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவார். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி வாசித்த வேத பகுதி ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்பாக நாம் தொடர்ந்து தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு முன்பாக பெயரிடப்பட்ட 8 நபர்களை குறித்து தியானித்து வரோம். அதில் முதல் நபர் யார்? இஸ்மவேல். இரண்டாவது நபர் ஈசாக்கு. மூன்றாவது நபர் சாலமோன். நாலாவது நபர் கோரேஸ். ஐந்தாவது நபர் யாரு? யோசியா. யோசேப்பு. தொடர்ந்து நம்ம வேதத்துல நிறைய பெயர் இருக்குது. இதுல பிறக்கிறதுக்கு முன்பாகவே பெயரிட்டு அழைக்கப்பட்டவர்கள், அது பெயரிட்டு அவர் எப்படிப்பட்டவர் இருப்பார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். ஒருத்தர் பிறந்த பிறகு ஒருத்தர் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவர் கர்த்தர் ஒரு மனிதனை இந்த பூமிக்கு அனுப்பும்போது ஒரு நோக்கத்தோடு படைக்கிறார் அப்படி என்பதை தொடர்ந்து நாம் தியானித்து வரோம். காலையில நாம் முழுவதும் யாரை குறித்து தியானிச்சோம்? கோரேஸ் என்றால் தேவனுடைய மனதை, அந்த பெயருக்கு அர்த்தம் தேவனுடைய மனதை அறிகிறவன் அல்லது தேவனுக்கு பிரியமானவன். அவர் மனசு அறியணும்னா தேவன் பார்வையில் யாரா இருக்கணும்? பிரியமா இருக்கணும். உலகத்துல எத்தனையோ மனுஷனுடைய இதயத்தெல்லாம் அறிகிறோம். ஆனா கடவுள் என்று சொல்கிறவருடைய கடவுளை பற்றி அறிகிறத ஒரு விசேஷமான அறிவு. உலகத்துல ரொம்ப அறியப்பட வேண்டிய விஷயம்னா நம்ம சத்திரத்தை கண்டுபிடிக்கலாம், அதை கண்டுபிடிக்கலாம், அந்த ராக்கெட் கண்டுபிடிக்கலாம், வெடிகுண்டை கண்டுபிடிக்கலாம், அதை கண்டுபிடிச்சலாம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், எல்லா சாப்பிட்ற பொருளை கண்டுபிடிக்கலாம், சம்பாதிக்கிறது வழியெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதெல்லாம் கண்டுபிடித்து என்ன பண்ண போறோம்? ராக்கெட் கண்டுபிடிச்சிடும். அதனால நம்ம என்ன செய்யறோம்? எதை கண்டுபிடித்தாலும் அது ஒரு மனுக்குலத்துக்கு சில காரியத்தை செய்ய முடியுமே தவிர ஒரு மனுக்குலத்துக்கு பெரிய நன்மையை செய்ய முடியாது. ஒரு மனுக்குலத்தை மாற்ற வேண்டுமானால் இந்த உலகத்தை மாற்றி அமைக்கிற ஒரு வல்லமை எது இருக்குன்னா தேவனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால கர்த்தரை அறிகிற ஒரு அறிவை நாம் தேடுகிறோம், விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம். இந்த கோரேஸ் என்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன், தேவனுடைய மனதை அறிந்து நடக்கிறவன். மனதில் இருக்கிற அறிந்த அப்படின்னா கர்த்தர் அவனுக்குள்ள என்ன செய்கிறாரு? தீர்க்க சொல்கிறார். எப்படிப்பட்டவனாக இருப்பாய்? அவன் ஒரு யூதன் கிடையாது, ஒரு பெர்சிய தேசத்து ராஜா. இந்த கோரேஸ் என்கிறவர் ஒரு யூதன் கிடையாது, ஆனா பெர்சிய தேசத்து புறஜாதியார். ஆனா அவனை தேவன் மனதில் வைத்திருந்தார். அவன் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்தவனாக இருந்தான். அதை குறித்து காலையில் தியானித்தோம். அவனுடைய ராஜ்யம் வாழ்க்கிறதா தானியனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு மனுஷன் ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு அப்புறம் அந்த வீடு எப்படி இருக்கணும்? ஜெயமா இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளையும் குறித்து கடவுள் மனசில் அவள் திட்டத்தை வச்சிருக்கிறார், அவளுடைய நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று எழுதப்படுகிறது. இந்த இடத்துல 2 ராஜாக்கள் 13:2 சொல்லும்போது யோசியா குறித்து எப்படி சொல்றாரு பாருங்க, வாசிக்க வேண்டும். அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே இதோ தாவீது வம்சத்திலே யோசியா என்னும் ஒரு பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். பிறக்கல, ஆனா என்ன தெரிஞ்சு சொல்றாரு? தாவீதுடைய சந்ததியில் ஒரு மனுஷன் பிறப்பான். இப்ப எப்படி எதை பார்த்து பேசுறாரு? பலிபீடத்தை பார்த்து பேசுறாரு. இந்த பலிபீடத்தை எச்சரிக்கிறார். இந்த பலிபீடம் எப்படி உடைக்கப்பட போகிறது என்பது யாருக்கு உடைப்பான்,
யார் வந்து உடைப்பார்? சங்கிலிகளை உடைக்கிறதுக்கு கர்த்தர் சிலை தெரிஞ்சிருக்கிறார். பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள குமாரன் பிறப்பான். அவன் உன்மேலே ரூபம் காட்டுகிற மேடைகளையும் ஆசாரிகளையும் உன்மேல் பலியிடும் மனுஷரின் எலும்புகளில் உன்மேலே சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறிற்று. இப்போ யோசியா குறித்து சொல்றாரு, பலிபீடத்துல பலவிதமான தகனங்கள் நடக்குது. இந்த பலிபீட மனுஷர் பரிசுத்தப்படுத்த நினைக்கிறாங்க, இந்த பலிபீடத்தினால மனுக்குலம் மாறும் நினைக்கிறாங்க. ஆனா அந்த பலிபீடத்தை குறித்து தேவன் ஒரு தீர்க்கு சொல்கிறார். தாவீது வம்சத்தில் இருந்து ஒரு மகன் பிறக்க போகிறான். அவன் பெயர் என்ன பெயரா இருக்கிறது? யோசியா என்ற பெயர். அவன் வந்து என்ன செய்வான்? இந்த பலிபீடத்தையும் பலிபீடத்திலே பலியிடுகிற ஆசாரியனையும் என்ன செய்வான்? பலியிடுவான். அற்புதமான விஷயம் பாருங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனம் நம்முடைய இந்திய தேசத்தை குறித்து பைபிள்ல தீர்க்க தரிசனம் இருக்குது. இந்திய தேசத்தை குறித்து, இஸ்ரவேலை குறித்தும், எகிப்தை குறித்தும், பாபிலோன் குறித்தும், அந்த நாடுகளை குறித்து மட்டும் பேசல. நம்முடைய இந்திய தேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்திய தேசத்திலே ஒரு பெரிதான எழுப்புதல் உண்டாகும். அதனால்தான் எஸ்தர் புத்தகம் படிக்கும் போது இந்து தேசம் அப்படி எழுதப்பட்டிருக்கு. இந்த தேசம் இன்னைக்கு பார்க்கிறது இந்து தேசமா இருக்குது. ஆனா கர்த்தர் இங்கேதான் எப்படிப்பட்ட மனிதர்களை எழுப்ப போறாரு? யோசியாவை போல உள்ள பயங்கரமான தேவ வைராக்கியம் உள்ளவர்களை தேவன் எழுப்ப போறார்கள். இங்க இருந்தாங்க எழுப்ப போறார்கள். எங்கேயோ இல்ல. ஒரு காலத்துல பாருங்கள், மேற்கத்திய நாடுகளிலிருந்து மிஷனரிகள் வந்து நமக்கு நிறைய சுவிசேஷம் சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு சுவிசேஷம் சொன்னவர்கள் அவர்கள் இந்த சத்தியத்தை இழந்து விட்டார்கள். இந்த சத்தியத்துக்கு உண்மையானவர்களாக இல்லை. அடுத்து பல ஜெனரேஷன் மாறும்போது பாருங்கள், ஜீவனுள்ள தேவனை மறந்து விட்டார்கள். ஒரு காலத்தில் மிஷனரிகளை அனுப்பின தேசம் எல்லாம் இன்னைக்கு வேறு விதமாக களியாட்டுகளிலும் ஆடம்பரத்திலும். இன்னைக்கு சில தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆலயங்கள்ல ஆட்களை எல்லாம் போயிடுச்சு. ஆராதனை காட்சியில் பெரிய பெரிய ஆலயங்கள்ல அந்த நிலைமைக்கு என்ன எல்லாருக்கும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டே எல்லா களியாட்டுகள், மனம் போல வாழ்கிறது, மனம் போல ஜீவிக்கிறது, அவருக்கு மனதிற்கு எது கரெக்டோ அதையே செய்கிறது. இப்படி தேவனை மறந்து அஞ்ஞான கிரியைகளுக்கு விக்கிரகங்களுக்கும் பலி செலுத்துற மாறிவிட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் கர்த்தர் ஏன் இந்த காரியத்தை குறித்து நம்முடைய சபையில பேசுறாரு, எதுக்காக வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்று சொன்னால், அன்றைக்கு தாவீதுடைய வம்சத்திலிருந்து ஒரு மனிதரை எழுப்பினது போல இன்றைக்கு இந்திய தேசத்தில் நம்முடைய சபையிலிருந்து அல்லது உங்க குடும்பத்திலிருந்து அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் அவருக்காக அவருடைய மனதில் இருக்கிறதை செய்யும்படி, அவருடைய மனதில் இருக்கிற நோக்கத்தை செய்யும்படியாக கர்த்தர் எழுப்ப போகிறார். உடனே கிறிஸ்தவத்துல என்ன இருக்கிறது? பலிபீடத்தை உடைக்கிறது என்று சொன்ன உடனே போய் பட்டயத்தை எடுத்து உடைக்கிறது அல்ல, அதை நொறுக்குவது அல்ல, அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதில்லை. எழுத்தும்படியாக காரியத்தை செய்யல, ஆவியின்படியாக பலிபீடமாகிய விக்கிரக ஆராதனையை இந்த தேசத்துக்கு இராதபடிக்கு, சபையில் இராதபடிக்கு தேவனுக்காக வைராக்கியமாக எழுப்புதல் அடைந்து நிற்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்புகிறவர். அர்ப்பணிப்போடு தேவனுக்காக நிற்கிறவர்களை அவர் எழுப்புகிறவர். தன் குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, தேசத்துக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக, தேசத்தை சூழ்ந்திருக்கிற விக்கிரக ஆராதனை, விக்கிரக கிரியைகளை எல்லாம் அழிப்பதற்காக திறப்பிலே நின்று ஜெப வீரனாய் யுத்தம் பண்ணுகிற யுத்த வீரனை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார்கள். கர்த்தர் வார்த்தையை வைராக்கியம் பிடித்துக் கொண்டு பாவம் சாவுகள் கொண்டாதபடிக்கு, உலகத்திற்கு நம்மளை விட்டு போடாதபடிக்கு, களியாட்டுக்கு விட்டு போடாதபடிக்கு, பக்தி வைராக்கியம் உண்மை உத்தமமும் சாட்சியாக நிற்கத்தக்கதாக, தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கத்தக்கதான வாலிபர்களையும் பெரியவர்களையும் தேவன் உருவாக்க விரும்புகிறார். சபை மூலமாக செய்ய தேவன் சித்தமா இருக்கிறார். வார்த்தை பாருங்கள், பலிபீடமே பலிபீடமே என்ற வார்த்தை எப்படி இருப்பார்கள்? மீண்டும் ஒரு வாசிக்கணும். அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீது வம்சத்திலே யோசியா என்று பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான்.
தூபம் காட்டுகிற ஆசாரியர்கள் மேலும் உன்மேல் பலியிடுவான். உன்மேலே பலியிடுவான். எப்படி காட்டுற பாருங்க, பலியிடுகிற ஆசாரியன் ஒரு நாள் அந்த ஆசாரியனை பலிபீடத்துக்கு பலியாக போகிறான். அது எதை காட்டுறாரு? உடனே அந்த ஆசாரியனை பிடித்துக் கொண்டு கட்டி பலிபீடத்தை வச்சு சுத்தரிக்கிறது இல்லை. அது குறித்து அவர் சொல்லல. என்ன சொல்றார்? ஒரு நாள் வரும், அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவான், அந்த ஜீவனுள்ள தேவனை நம்புவான். அவன் நம்பும்படியாக தேவ அன்பு ஊற்றப்படும் போது அவன் தான் பலியிட்டு வந்த தன்னுடைய எல்லா கிரியைகளுக்காக மனஸ்தாபப்பட்டு அவனே தன்னை ஜீவ பலியாக அவன் பலிபீடத்திலே தகனிப்பான், கிறிஸ்துவிடத்தை தகனிப்பான், சத்தியத்திலே தகனிப்பான். அதான் கிறிஸ்துவம் அன்போடு பாசத்தோடு சொல்கிற காரியம். எழுத்துல பார்க்க வேணும், பட்டையோடு எழுதிருக்கும். அக்கா பட்டயத்தை எடுக்க சொல்லல, எடுக்க சொல்லல. சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, பாருங்க அன்னைக்கு வேதத்துல சொல்லியிருக்குது, அவர்கள் தாவீது பட்டயத்தை எடுத்து எதிரியெல்லாம் வீழ்த்தினார் அப்படின்னு. கர்த்தர் அந்த வேலை செய்ய விரும்பவே இல்லை. அதனால இயேசு ஒரே பலியாக தன்னை பலியிட்டு போயிட்டார். இயேசு பூமியில வந்து ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? தன்னை வல்லமை உள்ளவராகவும் அன்புள்ளவராகவும் கிருபை உள்ளவராகவும் பாவத்தையும் சாபத்தையும் அவருடைய நாமத்தினாலே பரிகரிக்கிற பரிகாரியாகவும் வந்து தன்னை மட்டும் ஒரே பலியாக என்ன செய்யக்கூடாது? பலி செலுத்தக்கூடாது. பலி செலுத்தவே கூடாது. நான் தான் பலி, இயேசுதான் பலி, அந்த ஒரே பலி. இப்போ இந்த பலியம் விசுவாசத்தா போதும், வேற ஒரு பலி செலுத்த வேண்டியதே இல்லை. இன்னைக்கு நம்ம அதனால என்ன செய்ய வேண்டியதில்லை, எந்த விதமான கடுமையான ஒரு காரியத்தெல்லாம் செய்து கடவுளை தேடணும் அவசியம் இல்லை. கடவுளை தேடுறதுக்காக பெரிய தியாகம் பண்ணணும், பெரிய தியாகம் பண்ணணும், பெரிய கஷ்டப்படணும் அப்படி இல்லை. மனதை கர்த்தர்கிட்ட திருப்பி முழு மனதோடு, ஆண்டவரே நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன், நீர் என்னோடு பேசு, நீர் என்னோடு பேசு, நாம பார்க்க விரும்புகிறேன். இப்போ அவர் பார்க்கிற சுத்தமுள்ள இருதயத்தை, அதனால இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர் தேவன் தரிசிப்பார்கள். பெரிய அதுக்கான உடம்பை போட்டு வருத்திக்கிட செய்ய வேண்டிய விஷயம்லாம் இல்லை. நீங்க சின்ன கவனிச்சு பாருங்க, இந்த தேசத்துல எப்படிலாம் இருக்குது. ஜனங்கள் கடவுளுடைய பேரை சொல்லிக்கொண்டு உடம்பு முழுவதும் பலவிதமான ஆயுதங்களை குத்தி கொண்டு என்ன செய்கிறார்கள்? இப்படியாக தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறார்கள், இப்படியாக தேவனிடத்தை சேர முடியும் சொல்கிறார். ஆனா இயேசு அப்படி சொல்லவில்லை. எப்படி அழைக்கிறார்கள்? வருத்தப்பட்டு பார் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஒரு நாள் ஒரு அருமையான ஒருத்தர் ஒரு சாட்சி கொடுத்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் சொல்லத்தாரு, அவருடைய தகப்பனார் ஒரு போலீஸ்காரர், அவருடைய தாயார் ஒரு டீச்சர். ஆனா இவரு லஞ்சம் தப்பான விஷயத்துல போலீஸ்காரர் தீவிரமா செயல்பட்டார். எங்கெல்லாம் குற்றவாளி இருக்காங்களோ அந்த குற்றவாளியோடு இணைந்து செயல்படுகிறார். அவனோட பணத்தை வாங்கிட்டு திருடுறானா, திருடி எனக்கு விழுத்த கொடுத்துரு, நீ சாராயம் தெரியா எனக்கு விழுத்த கொடுத்துரு அப்படின்னு அவனோடு இணைந்து சேருது. இது பெரிய பிரச்சனையாகி அடுத்த வேலை சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, வேலை போச்சு. அவர் வேலை போயின நாட்கள் தான் 6 மாதம் அந்த பையன் இருக்கிறார். கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே வர்றாரு. வளர்ந்து வர இவருடைய செயல் கொஞ்சம் அப்பா மாதிரியே அந்த அடாவடி பணம் பண்ணுறது, ரவுடித்தனம் பண்ணுறது இப்படிலாம் போகுது. அம்மா டீச்சர், எல்லா குடும்பமே அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு இடத்துல கன்வென்ஷன் மீட்டிங் நடக்குது. அந்த கன்வென்ஷன் மீட்டிங்கில் போகும்போது அங்கே ஒரு வார்த்தை அவருக்கு வருகிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அவரை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் கெட்டு போறதில்லை. நீ இன்னைக்கு கெட்டு போன வாழ்க்கை வாழ்கிறாய். அந்த பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே இவருடைய வீட்டில் நடந்த சம்பவம் மாதிரியே ஒரு சாட்சி கொடுத்து பேசிட்டு இருக்கிறார். இவன் இந்த மாதிரி உன் தகப்பன் இப்படிப்பட்டவரா இருக்கிறார், உன் தாய் இப்படிப்பட்டவரா இருக்கிறார், உன் சகோதரி இப்படிப்பட்டவரா இருக்கிறார், இப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்து நீயும் இப்படிப்பட்ட துன்மார்க்கமான மோசமான ஜீவியத்தை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பிரசங்கத்தில் சொல்லிட்டே இருக்கிறார். இவருக்கு கேட்டு இருந்த உடனே என்னடா நம்ம வீட்டில் நடந்த மாதிரி இருக்குது, நம்ம சொந்தத்தை சொல்ற மாதிரியே நீ சொல்றார் அப்படின்னு. சரி கொஞ்சம் நேரம் கவனிக்கலாம் என்று நின்னார். கவனித்தார், போய்விட்டார். தொடர்ந்து 5 நாட்கள் அந்த இடத்துல ஓப்பன் கிரவுண்ட்ல கன்வென்ஷன் நடக்குது. 3 நாள் முடிஞ்சது. 4வது நாள் இவரால் இருக்க முடியல. அப்படி உள்ளத்தை யாரோ எடுக்கிற மாதிரி இருக்கிறது. நீ முன்னாடி போ
இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு உன் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்ட்டு இது சாரை விற்கிறது, சாரை வடிச்சு விற்கிறது, இந்த மாதிரி வேலைகள். கர்த்தர் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையான இருந்த அந்த குடும்பத்தை இந்த மனுஷன் இந்த வாலிபன் மூலமா பாருங்க கர்த்தர் அப்படியே மாற்றினார். அப்படியே பின்னாடி போனாரு. அவர் இந்த வார்த்தை பிரச்சனை கேட்டு இருக்கிற போது பாருங்க இவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு அசுத்தம். ஒன்றும் ஜபம் ஒன்றும் பண்ணல, ஜபம் பண்ணல. இவருக்குள்ள ஒரு அசுத்தாவி அலறி இந்த கிரவுண்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ல வந்தாடு. பின்னாடி போய் விழும்போது பார்த்தாரு, உடம்புல ட்ரெஸ் கிழித்தி போய் அந்த மாதிரி. உடனே பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் அவங்க நல்லா ட்ரெஸ் நம்ம கொடுத்து அப்படி எழுந்துச்சு. எனக்கு என்ன நடந்துச்சு? புரட்டான ஆடு. ஆனால் அப்படிப்பட்ட ஆடு சாப்பிட்டா மாறுறாரு, சொல்லிட்டு பாருங்க. 4ஆம் முடிந்து 5ஆவது நாள் வந்து சாட்சி கொடுத்தார். நான் இப்படி நோக்கத்தோடு வந்தேன், ஆனால் வருவது எங்கள் குடும்பத்தை குறித்து சொல்வதை போல வார்த்தை இருந்தது. நான் என்ன என்று கவனித்தேன், தொடர்ந்து வந்தேன். இன்றைக்கு எனக்குள்ள இருந்த ஒரு பெரிய அசுத்தாவி என்னை விட்டு போனது. இப்பொழுது எனக்கு சாராயம் வடித்திருக்கிற என்ன வரல, இப்போ யாருக்கையும் துன்பப்படுத்துற என்ன வரல, இப்போ யாரையும் தூசிக்கிற என்ன வரல. இப்பொழுது என் மனதுக்கு பெரிய சந்தோஷம், சமாதானம் இருக்கிறது. இன்றைக்கு அவர் துரை என்கிற பெயர்ல ஒரு பெரிய ஊழியக்காரனா இருக்கிறார், பெரிய ஊழியக்காரமா இருக்கிறார். அந்த குடும்பமே அப்படியே மாறிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க, அவர் தேவனை அறிவதற்கு ஏதாவது செய்தாரா? திருமணமே ஆகா வேண்டாம்னு சொல்லிட்டு கடவுளுக்காக ஊழியத்தை செய்கிறார், உண்மையுத்தமாக ஊழியத்தை செய்கிறார். அதனால மனுஷனால் கூடாது, தேவனால் என்ன செய்யும் கூடும். இயேசுவை நேசிக்கும் போது வார்த்தைகளை கவனித்து பார்க்கும்போது அவருடைய பலிபீடத்தை எப்படி தங்கத்தை அந்த நெருப்பில் வைத்து புடமிடுகிறார்களோ அதே போல வசனம் நம்மை புடமிட்டு நம்முடைய ஆத்மாவை உள்ளான மனுஷனை புது மனிதனாக மாற்ற பெரிய மாற்றத்தை உண்டாக்க பாருங்க. பலிபீடமே பலிபீடமே அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்கத்தை சொன்னான். அந்த துன்மார்க்கமான குடும்பத்தில் பிறந்த அந்த துரை என்கிற அந்த மனுஷனை பார்க்க கர்த்தர் எப்படி மாற்றினார். நெல்லை மாவட்டத்தில் நடந்த சம்பவம், வேற எங்கேயும் நடக்குது, எங்க ஊர் பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். பயங்கரமான குடி பழக்கம் உள்ள படித்து குடிக்கிறவர், படித்து சாலை விற்கிறவர்கள், வாங்கிவிட பெறுவதில்லை. அவ எப்படி இருந்துப்பாங்க கவனிச்சு பாருங்க. அந்த மீசைக்கும் அந்த கருப்பான தோற்றத்துக்கும் எப்படி இருந்துப்பாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இன்னைக்கு ஆட்டுக்குட்டியை போல கர்த்தர் மாற்றினார். ஆட்டுக்குட்டியை போல ஒரு சாந்தம் உள்ள மனிதனாய், சமாதானம் உள்ள மனிதரை கர்த்தர் மாட்டார். இதாங்க தேவனுடைய அர்த்தம். கர்த்தர் அவர் வசனத்தை அனுப்பி அவரை குணமாக்கினார், வசனத்தை அனுப்பி கொடுக்கிறார். அப்போ அவரை குறித்து சொன்னது என்ன காரியம் சொன்னா, ரட்சிப்புள் வந்தவுடன் ஒரு கர்த்தர் சொல்றார், மகனே நீ என்னை அறிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை அறிந்து கொண்டேன். எதற்கு அவன் அறிந்து கொண்டேன் தெரியுமா? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு, அவர்களுக்கு முன்பாக உன்னை நான் நிறுத்தும்படிக்கு உடனே தெரிந்து கொண்டேன். எனக்கு இவருதான் தெரியும், சாரை பிடிக்கிற குணம் எப்படி இருக்கும், உலகாரனுடைய குணம் எப்படி இருக்கும், திருடனுடைய குணம் எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தர் அப்படிப்பட்ட இடத்தை கொண்டு போய் அநேகர கிறிஸ்துவ கொண்டு வந்திருக்கிறார், கிறிஸ்துவ கொண்டு வந்திருக்கிறார். அப்போ ஒரு அவங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க, என்னப்பா இப்படி அப்படித்தனம் பண்ணி சம்பாதிச்சிருந்த ஆளு இப்போ என்ன வெள்ளை சொல்லமா மாற்றி எப்படி உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு கேட்டாராம். உனக்கு எவ்வளவு பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ சொல்றேன், எனக்கு அவர் பணத்தை கொண்டு கொடுக்கவில்லை, எனக்கு அவர் இயேசுவின் அன்பை கொடுத்தார்கள், இயேசுவை எனக்கு கொடுத்தார்கள், இயேசு எனக்கு வந்தார், அவர் சக்தி எனக்கு வந்தது. இப்பொழுது நான் கொடுக்கும்படியாக கடவுளை நான் வைத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி நான் அபகரித்தேன், துரோகம் பண்ணினேன், வேதனைப்படுத்தினேன், எனக்கு ஒரு அசுத்தம் செய்ய வைத்தது, எனக்கு ஒரு அசுத்த வல்லமை அப்படி செய்ய வைத்தது. அந்த அசுத்த வல்லமை பலிபீடத்தில், கிறிஸ்து என்ற பலிபீடத்திலே, சத்தியம் என்ற பலிபீடத்திலே என்னை வைத்தேன். இன்னைக்கு நான் பரிசுத்தமடைந்தேன், இன்னைக்கு நீதிமானாக இருக்கிறேன். ஆமென். இயேசுவின் சத்தியம் நம்ம நீதிமானா மாற்றுங்க. எப்படிப்பட்டவனை நீதிமானா மாற்றும், எப்படிப்பட்ட கொடூரமான சுவாமிகளை நீதிமானா மாற்றுங்க. அதான் இயேசுவின் அன்பு. பாடல் பாட்டு படம், இயேசு கிறிஸ்துவின் அன்பு
என்று மாறாது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாரியின் துணை அவர் தள்ளவே மாட்டார். அவர்காய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாரியின் துணை அவர் தள்ளவே மாட்டார். அவர்காய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிறாரே பாவியோடி வா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தயங்கிறாரே பாவியோடி வா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றும் குறையாதது. இயேசு என்றும் குறையாதது. இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்கள் இயேசுவின் அன்பு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள் அப்படியே அவர் பக்கத்தில் வந்தது. கல்லான இருதயம் அப்படியே காய்ந்து போதுங்க. அதனால்தான் ஒவ்வொரு காரியத்தில் சொல்கிறார், சிறுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவனுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமா இருக்குமா? ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு எப்படி இருக்கிறாரு? இந்த சிலுவை பற்றி பார்க்கிற போது அதான் பாருங்க, இயேசுவை மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்துவ சொல்றது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுடைய பாடு மரணத்தை நம்பாதவர்கள், அதை விசுவாசிக்காதவர்கள் அந்தி கிறிஸ்து. நிறைய கேள்வி எப்படி இருக்குது, அவர் தேவனா இருந்தா ஏன் அப்படி ஒரு பாவிக்கையில ஒப்பு கொடுக்கப்படணுமா? அவர் சிலுவையில அறையப்படணுமா? அப்படி இருக்கிற ஆவிக்குரிய விஷயங்க. ஆத்ம மீட்பு, ஆத்ம மீட்பு, விசுவாசி இருக்கிற ஜனத்தை மீட்டு இருக்கிற தேவ அன்பு, தேவ அன்பு. ஏனென்றால் தேவன் மனுஷனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தார், எல்லா கிருபைகளையும் கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனா சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து மனுஷனிடத்தில் இருந்த எல்லா தேவ கொடுத்த அதிகாரத்தையும், தேவ கொடுத்த எல்லா விதமான ஆளுகையையும் ஆசீர்வாதங்களையும் சர்ப்பத்திடத்தில் விட்டு போட்டுவிட்டார். அதனால்தான் வேதம் சொல்றது, இந்த உலகம் பொல்லாதவருடைய கையில் இருக்கிறது. பொல்லாப்பு எப்படி வருது? எதற்காக வருது? ஏன் இயேசு மரிக்கணும்? நீங்க அந்த சிலுவை, இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அப்படி எடுத்து வந்தீங்கன்னா, சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அந்த சிலுவைன்ற ரகசிய விளக்கம் பாருங்க. ரகசிய விளக்கம். கடவுள் நினைச்சத ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னா போதும்.
இப்போ நம்ம ரசிகர்னா பெரிய விஷயம்லாம் வேற. நரகத்தை குறித்து ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் காட்டிட்டாருன்னா போதும். ஒரு நாள் ஒரு தேவ மனுஷர் அவருக்கு மனதில் ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவரே நான் மலைகளிலும் காடுகளிலும் போய் ஊழியத்து இருக்கிறேன், ஊழியம் செய்திருக்கிறேன், ஒருத்தர் கூட ரசிக்கப்பட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சோர்வு, 7 வருஷமான ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு ஒரு ஆத்மா கூட ரசிக்கப்பட மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு சில காட்டு வெளிப்படுறாரு. என்னோட சோர்வு என்னன்னா, ஆண்டவருக்கு பயத்தை உண்டாக்கும், எல்லாரும் என்ன செய்வாங்க, உம்மிடத்துல வந்துருவாங்க அப்படின்னு. ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை காட்டினார், பேசினார். அப்படியே மகனே 7 வருஷம் இந்த ஒரிசா பகுதியில் மலை காடு இதெல்லாம் போய் ஊழி செய்திருக்கிறார். உனக்கு பெரிய பாரம், எவ்வளவு கஷ்டப்படுகிற, பனியிலையும் மழையிலையும் வெயில கஷ்டப்படுகிற, நல்ல சாப்பாடு இல்லாம அவர் ஒரு நல்ல அதிகாரியா இருந்து வேலையை ரிசல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு போயிருக்கிறார். ஆனா அவருக்கு பெரிய ஒரு சோர்வு உண்டாக்கி ஒருத்தரோட ரசிக்க கர்த்தர் அவரோடு பேசுறாரு, அவனே நான் பயத்தை உண்டாக்கி இந்த ஜனத்தை ரசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம், நீ நினைக்கிற மாதிரினா ரொம்ப பெரிய நேரம் இல்ல. பிசாசு இந்த உலகத்தை தன்னுடைய கையில் வச்சிருக்கிறான். எப்படி வச்சிருக்காரு என்பதை அப்படியே காட்டாதான். நான் மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், நான் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, நான் பொய் சொல்றதுக்கு ஒரு மனுஷன் அல்ல. மனுஷன் தான் ஒன்று செய்வான், அப்புறம் செய்ய மாட்டேன்னு சொல்லுவான், தர்றப்போ அப்புறம் தர மாட்டேன்பான், இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிமா. நம்ம அமைச்சர் கூட சில இடத்துல அப்படி பேசுவாங்க, அதிகாரிகள் அப்படிதான் பேசுவாங்க, ஊழியக்காரன் கூட அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு விஷயத்த சொன்னதான். அப்போ அவர் சொன்ன எல்லாத்தையும் அவன் கையில நான் கொடுத்துட்டேன், சர்ப்பமானது வஞ்சித்து இப்ப எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கிட்டான் அப்படி சொல்லிட்டு அவர் அவருக்கு வசனத்தை எடுத்து காட்டார். மகனே இப்ப யோசித்து பார், நான் இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்து நான் ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக பிசாசு முதல்ல என்னை தான் வந்து என்ன செய்தது, சோதித்தது, என் பிறப்பை தடை பண்ண பார்த்தது. இயேசு பிறக்கிறார் என்று தெரிஞ்ச உடனே எகிப்து தேசத்தில் எத்தனை குழந்தைகள் மரித்தது தெரியுமா? எத்தனை குழந்தைகள் மரித்தது? ஏரோது பிள்ளை நிமித்தம் அநேக பிள்ளைகள் கொண்டார். என் பிறப்பை கூட தடை பண்ணுவதற்காக பிசாசு வல்லமையாக செயல்பட்டான். ஏன் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் அது முடியாது. நாளைக்கு நியாயத்திற்குள்ளே அவன் வந்து நின்று சொல்லுவான், நான் நரகத்தை காட்டினான், எனக்கு எல்லா ஜனம் ஒரே நாளிலே ரட்சித்து போட்டு விடுவார்கள், ஒரே நாளில் எல்லாரும் மனம் திருப்பி விடுவார்கள். ஆனால் நியாயத்திற்குள்ளே நீங்கள் நிற்பீர்கள், விசுவாசம் உங்களுக்கு நிற்கும், நின்று கொண்டு சொல்லும், இவர்கள் எல்லாம் தேவனை அறிந்து வந்தவர்கள் அல்ல, தேவனை விசுவாசித்து வந்தவர்கள் அல்ல, தேவனை ருசி பார்த்து வந்தவர்கள் அல்ல, அத்தனை பேரும் உங்களுடைய வார்த்தைக்கு பயந்து வந்தவர்கள், உங்களுடைய வார்த்தைக்கு பயந்து வந்தவர்கள். பயத்தினாலும் பக்கத்தில் எடுத்துக்கொண்டு ஒருவரும் மனம் திரும்பி வரவில்லை. அதனால கிறிஸ்தவமாக்கும் மனமாற்றம் இருக்கணும். மனம் திரும்பி வரணும், மனம் திரும்பி வைத்துக் கொள்ளணும், கட்டாயப்படுத்தி அல்ல. அதனால யாரையும் மதம் மாற்றணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியோ பணத்தை கொடுத்தோ எது கொடுத்தோ செய்கிறது ஊழியம் கிடையாது. அது ஊழியமும் கிடையாது. பயமுறுத்தி சொல்றதும் உங்க வீட்டுக்குள்ள செய்வன இருக்குது, நீ இயேசுவோட வந்தால் தான் நடக்கும் அப்படின்னா அவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு அன்பு மட்டும் தான் எடுத்து காட்டணும், இயேசு அன்பு மட்டும் தான் எடுத்து காட்டணும் அப்படின்னு அவரோட காட்சி மாதிரி எடுத்து அப்படி காட்டாங்க. அப்படியே மறைத்து காட்சி அநேகருக்கு தெரிஞ்ச முகலாம் நிற்குது. நிற்க உடனே அநேக விசுவாசிகள் வந்து அங்க வந்து நின்றுட்டு குற்றம் சாட்டுபடி நிற்கிறாங்க. அவோ ஒவ்வொருவராய் தரிசனம் காட்சி வருகிறார்கள். வந்த உடனே அங்கே சொல்கிறார், உன்னை இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் எடுத்துகிறது? அப்பொழுது ஒவ்வொருவராக சொன்னார்கள், நாங்கள் சிலுவையை பார்த்தோம், அவர் அன்பை அதை பார்த்தோம், அவருடைய நேசத்தை பார்த்தோம். ஏன் அவர் மரிக்க வேண்டும்? எதற்காக அவர் மரிக்க வேண்டும்? அவர் என்ன பாவம் செய்து மரித்தார்? எங்களை மீட்பதற்காக, என்னை மீட்பதற்காக அவர் மரித்தார். அதனால் அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் முழுமனதோடு ஏற்று அறிந்து கொண்டு அந்த இயேசு கிட்ட வந்தோம். பட்டம் விசுவாசத்தை அப்படி வைக்கப்பட்டுவார். இப்படி ஒவ்வொருவராய் ஒரு மனிதர் மட்டும் வந்தார். அவர் மட்டும் வந்து சொல்கிறார், நீ எப்படிப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டார்? இயேசு பயங்கரமானவரா,
அவர் எப்படிப்பட்டவரா? பயங்கரமானவரா. அவரை ஏற்றுக்கொள்ளனா நம்ம எல்லாரும் நரகத்துக்கு போயிருவோமா அப்படின்னு சொன்னார்கள். அதனால நான் பயந்து போய் வந்தேன். உடனே பிசாசு சொல்லிட்டார். உடனே சொல்லுதான், பாத்தீங்களா இவன் எப்படி வந்தான்? பயத்தினாலே கிறிஸ்துவத்தை நம்ம போதிக்க கூடாது. பயத்தினாலே போதிக்க கூடாது, அன்பினாலே. அதனால பாடுற அன்பில் என்னை பரிசுத்தராக உண்மை கொண்டு சகலத்தையும். அதான் கிறிஸ்துவ மார்க்கத்துல தங்கள் ஜீவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. ஒரு சொல்ல அந்த மிஷனரி கிரகம் ஸ்டேட் பாருங்க, அவரை பிள்ளைகளையும் சமூக விரோதிகள் தீட்டு வெளுத்தினாங்க. அவங்க தொழில்நோயாளிகளுக்கு ஊழிச்சு இருந்தாங்க, மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாங்க, நன்மை செய்துட்டு இருந்தாங்க. நன்மை செய்த அந்த தேவ மனுஷனை சமூக விரோதிகள் அவர் என்ன செய்தார்கள்? தீட்டு கொளுத்தினார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. தீட்டு கொளுத்துற உடனே அவங்க எப்படி என்ன செய்திருக்கணும்? என்ன செய்திருக்கணும்? அப்படி மனைவி என்ன செய்து பாருங்க. மன்னித்தார்கள். மன்னித்தார்கள். யாரை மன்னித்தார்கள்? தன் கணவனையும் தன் பிள்ளையையும் கொலை செய்த கொலைகாரனை மன்னித்தார்கள். எப்படி இந்த மனம் வந்தது? பயத்தில் வந்தது இல்ல, அன்பில் வந்தது. தான் தேவ அன்பு பாருங்க. கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்குகிறது. அதாங்க கிறிஸ்துவம் அப்படின்னா சாதாரண இல்லைங்க. அது மதம் கிடையாது. மனதை புதிதாக மாற்றுறது, பலவான மாற்றுகிறது. பலவான ஒருத்தர் அடிக்கிறது பெரிய பலவான இல்லைங்க. அமைதியாக இருப்பதுதான் பலன், பொறுமையாக இருப்பது பலன், சகித்துக் கொண்டிருப்பது பலன், விட்டுக் கொடுப்பது பலன், விட்டுக் கொடுப்பது பலன். அதனால கிறிஸ்தவன்னா இன்னைக்கெல்லாம் சில நேரங்களில் என்ன பண்றோம்? அரசு விரோதமா நம்ம கொடி போய் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலையே கிடையாது, வேலையவே கிடையாது. நம்ம அப்படிப்பட்ட யுத்தத்தை பண்ணக்கூடாது. அவர்களுக்காக பேர் சொல்கிறேன், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறதை வெட்டி சபியாதீர்கள். இதான் கிறிஸ்துவ உபதேசம். கிறிஸ்துவுடைய மார்க்கு போகிற சத்தியம் என்ன சொல்கிறது? அவன் துன்மார்க்க, அவன் பலிபீடத்தை நம்புறவன், அந்த பலிபீடத்துல நீ அவனை வச்சு தகடிக்கணும்னா அன்படி வை, ஒன்ன பலிபீடமா மாற்ற அப்படிங்கிற. அன்பினால ஒண்ணு, அர்ப்பணிப்பினால ஒண்ணு, நீ கீழ்ப்படி பண்ணு. எத்தனை மிஷனரிகள் இப்படி கிறிஸ்துவுக்காக, சத்தியத்துக்காக, ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு வழிநடத்தலை எங்கேயா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எந்த மாணவர்களும் இப்படிப்பட்ட உபதேசத்தை பண்ண. ஆனா பைபிள் ஒன்றுதான் இது பேசுது. நம்ம ஏன் இவ்வளவு அற்புதம் வருது? ஆர்வம் வேற இவ்வளவு நேசையா வருது. இப்ப நமக்கு பாருங்க, எல்லா விஷயத்தையும் செய்யலாம். நம்மளும் தப்பா பிசினஸ் பண்ணலாம், ரெண்டாவது பிசினஸ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், பணம் சமைக்கிற பண்ண. ஏன் நம்ம அப்படி பண்ணக்கூடாது நினைக்கிறோம்? அப்படி பண்ண மனசு யாரும் பண்ணுது? அவர் சென்ற பாதையில் நாம் செல்ல விரும்புகிறோம். அவர் நடந்து செல்கிறார், அவர் நமக்கு முன்னாடி போறார். அதாவது அவர் போன ஆண்மைகளை உலகம் போனது, அது மாறுபாடு உள்ளது. ஆனா அப்படிப்பட்டதை நீ சபையா நடக்க சாட்சி, இந்த உலகத்துக்கு வெளிச்சம். நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் வச்சிருக்கிறார், ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறார். இயேசுவை பாருங்க, இன்னைக்கு எக்ஸாம்பிள். இயேசுவை போல ஒரு அன்புக்கு ஒரு அடையாளம் காட்ட முடியாது பாருங்க. அவரை குறித்து நடையில் பரிசுத்தம், அவருடைய பார்வையில் பரிசுத்தம், அவருடைய செயலில் பரிசுத்தம், கள்ளம் கபடம் இல்லாத சுத்தமான இருதயம். இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்து காட்ட முடியுது, வாழ்ந்து காட்டினார். இப்படி ஒரு நீங்க ஒரு தெய்வத்தை இந்த உலகத்தில் ஒருத்தர் காட்டியிருப்பார், ஒரு நபரை காட்டியிருப்பார். அதனால்தான் புதிய பாட்டு அனுபவத்தில் வந்த உடனே பாருங்க, அவரை பின்பற்றின ஒவ்வொரு அப்போஸ்தலரையும் பாருங்க எப்படி முன்மாதிரியா இருந்தார் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களையும். அதனால்தான் புதிய பாட்டு சபையில் இருக்கிற அப்போஸ்தலர்கள் பேதுருவிலிருந்து கடைசி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் வரை எடுத்து பாருங்க, அத்தனை பேர் தியாகமுள்ளவராய் மாறினார்கள். அதனால கிறிஸ்துவனால அர்ப்பணிப்பு தான் தியாகம். நமக்காக வாழ மாட்டோம், நாம் மற்றவர்களுக்காக வாழணும். மற்றவர்கள் உதவி செய்வதில் நமக்கு கஷ்டம் வந்தாலும் ஆண்டுகளே வந்தாலும் சரி, நம்ம நினைச்சோம் அவங்க எப்படியாவது உதவி செய்யணும்.
அவன் நன்மை செய்யணும். நன்மை செய்கிறவளாய் நம்ம வைத்திருக்கிறார். ஒருத்தருக்கு உதவி செய்யறேன்னா இந்த கையில கொடுக்குற அர்த்தையை கூட தெரியக்கூடாது. இன்னைக்கு சில நேரங்கள்லாம் சிலர் பார்த்தா அங்கங்க உடனே போஸ்ட் அடித்து நாங்கள் இவ்வளவு செய்தோம். இவர்களெல்லாம் தேவன் ஆவினாலே செய்யப்படல, தேவ அன்பினாலே செய்யப்படல, மனுஷனை நேசித்து செய்யல. தங்களுக்கு பெயர் உண்டாக்க, தங்களுக்கு புகழை உண்டாக்க, தங்களை இந்த பூமிக்கு அடையாளம் கட்டுவதற்காக, தங்களை நல்லவர்களாக காட்ட. நல்லவர்கள் என்ன? அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு. இன்னைக்கு அரசியல் கூட அந்த காலத்துல நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. தங்களுடைய சொத்தெல்லாம் வித்து சொல்ல பண்ண. எங்க ஊர்ல ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர், இப்போ கலெக்டர் பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா அவரு நம்ம போனோம்னா அவர் கையில தான் பஸ்ஸுக்கு காசு கொடுப்பாரு, அவர் கையில தான் சாப்பாடு, அவர் சாப்பிடும்போது நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. நம்மகிட்ட இருந்து ஒரு 10 நிமிஷம் கூட வாங்கவே மாட்டார். ஓடி கிடக்க சொத்து வச்சிருந்தவரு கடைசியில் மாத்தாவுக்கு கொண்டு வைக்கல. ஆனா இப்ப ஒரு வார்டு மெம்பரை பாத்தீங்கன்னா ஒரு அரைப்படி நிலம் கூட இருந்திருக்காது. ஆனா மெம்பர் ஆயிட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல என்ன இருக்குது? எத்தனை வீடு, எப்படி காரு, எப்படி ட்ரெஸ் எல்லாம் மாறி. இது டெடிகேஷனா? இது அர்ப்பணிப்பா? யோசிச்சு பாருங்க. அர்ப்பணிப்பா? இல்லவே இல்லை. நான் உண்மையை சொல்றேன். இன்னைக்கு கூட நான் ஒரு பெட்ல கூட படுக்க மாட்டேன். சாதாரண கட்டில, அந்த கட்டில கூட இதெல்லாம் பாதி அத்துக்கு தான் இருந்தது. அது கூட மாத்திரத்துக்கு நமக்கு இல்லை. ஏன்னா நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட், நம்ம அப்படி வாழ விரும்புறதே இல்லை. ஒரு சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து செய்யறதுலாம் இல்லை. ஏன்னா அந்த ஆசை கூட வரதில்லை. நல்லா அப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும் அப்படின்னா அந்த ஆசை கூட வருது. இயேசு நமக்கு எக்ஸாம்பிள். அந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்த உடனே பாருங்க, அப்படி உபதேசம் நமக்குள்ள வந்த உடனே அவருடைய சாயலாய் நம்ம மாற்றணும். அதுதான் பாட்டு, சாயலாய் நாம் வளர. இதான் வளர்ச்சி. இதான் கிறிஸ்தவத்துக்குள் வளர்கிற பரிசுத்த ஜீவியம். இதுல ஜீவித்தாதான் பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர நீங்க எந்த விதமான நீங்க 1000 பரி செலுத்தினாலும் சரி, 1000 தர்மம் தானம் செய்தாலும் சரி, எவைகள் ஒண்ணு கூட பரலோகம் கொண்டு போக. மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். அதனால்தான் மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. சமீபமா இருக்கிறது. இயேசுவின் அன்புக்குள்ள கடந்து பாருங்க. இயேசுவை உண்மையா அறிவித்து பாருங்க. நம்ம ஜீவியம் மட்டும் மற்றவங்க சாட்சியா இருக்குது. நம்ம பார்த்துட்டு மற்றவங்க எப்படி சொல்லணும்னு சொன்னா உண்மையில இந்த கிறிஸ்தவங்க கிறிஸ்தவமா இருக்கிறதுனால வந்து உதவி செய்யறாங்க. இவங்க பார்க்க எத்தனை தெருவில் சண்டை போடுறதே இல்லை, விட்டு கொடுத்து போறாங்க. யோசி பண்ணுறீங்க, நம்ம செய்யறோமா? நம்ம செய்யறோமா? செய்யணும். அதுதான் சபைக்கு வரணும். அப்படி மாறணும். இப்படி மாற மாற நாம் தான் எழுப்புதலில் யார மாறணும்? இந்த ஓசியா யாரு? யாரு? நம்மை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். நீ பலிபீடத்தை உடைக்கிறவனாய் மாறணும். பலிபீடத்தினுடைய கிரியைகளை அழிக்கிறவனாய் மாற வேண்டும். நீ எழுப்புதல் மகனாய் மாறணும். இது கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு சுத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தோட வாசகமாக பிடிக்கிறவங்க இப்படிப்பட்ட மனுஷனை கூட பிசாசு விளக்க இருப்பாங்க. வாசிங்க புலம்பல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை மட்டும் வாசிங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்களுடைய நாசின் சுவாசமாய் இருக்கிறவனும் அவர்களுடைய படிப்புலியிலே என்ன செய்து விட்டான்? அகப்பட்டு விட்டான். நல்ல கவனிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனை கூட வஞ்சிச்சான். தெரிந்து கொள்ளப்பட்டவனை கூட அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்களுடைய நாசியிலே சுவாசமாய் இருக்கிறவனும் அவருடைய படுகுழியிலே. ஆனால் பாருங்க, பெருமைக்கு இடம் கொடுத்துறாதீங்கன்னு சொல்றோம். பெருமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க, புகழ்ச்சிக்கு இடம் கொடுத்துறாதீங்க. யாராவது உங்களை பார்த்துட்டு நல்லவன் சொல்லிட்டாங்க உடனே தாழ்த்த பழகிருங்க. ஆண்டவரே, நான் நல்லவன் அல்லப்பா, உண்மை போல என்ன மாற்றும். ஒரு மனுஷன் புகழ்ந்துட்டானா
உடனே நம்ம தாழ்த்த கற்றுக் கொடுத்துக்கணும். அல்லாவிட்டால் பாருங்க எப்படியா அபிஷேகம் பண்ணப்பட்டவரா நாசியில் சுவாசம் உள்ள மாதிரி இருந்தாள். எதுக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு, ஜனங்களுக்கு சுவாசம் உள்ள மாதிரி தான். அப்படிப்பட்டவனே அவர்களுடைய படுகொலியில் அகப்பட்டான். எத்தனை பேர் மாட்டிருக்கோமா யோசிச்சு பாருங்க. புகழ்ச்சிக்காக, பெருமைக்காக, இந்த அற்பமான தேவைகளுக்காக, 5-10க்காக போய் மாட்டி அகப்பட்டுக்கிட்டு எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? எத்தனை அப்படி இருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி அப்பா அம்மா எடுத்துட்டு இன்னொரு இடத்துல போய் திருமணம் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணி. அவட கேட்டேன், எப்படி என்ன நோக்கத்துக்காக எதற்காக போய் இப்படி திருமணம் பண்ணான்னு கேட்டேன். அப்போ சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா உண்டாயிருச்சு. அவன் மனசுல எப்படி இருந்தது பாருங்க. இங்க வந்ததுனால எனக்கு காற்று வந்து இடம் எனக்கு நேத்தாவது நிலம் கிடைச்சது. காற்று வந்து இடம் கிடைச்சது. ஒரு பொண்ணு கிடைச்சது. ஆசை மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் தன்னை அப்படி இருந்துச்சுதான் வித்து போட்டுறான். என் வாழ்க்கையில் சமாதானம் கிடைச்சுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் வாழ்க்கையில் ஒரு மீட்பு கிடைச்சது, அது இந்த வார்த்தை இந்த மீட்டு எடுத்துச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம இதை ஆர்குமெண்ட் பண்ற வழக்கெல்லாம் வேண்டாம். சரி, ஆண்டு ஒரு நாள் நம்ம நினைச்சிடும் மாற்றணும். நிறைய பேர் இன்னொரு மனிதர்கள் சொன்னான், எனக்கு இவ்வளவு பெரிய கடன் இருந்துச்சு, அந்த கடனை இன்னாரெல்லாம் சேர்ந்து எனக்கு அதுல இருந்து தப்புவித்தார்கள். அதனால ஆத்மரட்சிப்பாக இல்லை, தேவ அன்பாக கிடையாது, தேவ அன்பாக கிடையாது. ஆனா இயேசுவை பாருங்க, ஒரு அன்பை பாருங்க எப்படி அழைக்கிற பாருங்கள். மத்தேயு 11:28 கொஞ்சம் படிச்சு பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி சொல்லுவாங்க? நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன். இந்த என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப இவர் எதை பத்தி பேசுறாரு பாருங்க, ஆத்மாவுக்கு தான் பேசுறாரு. ஆத்மா நல்லா இருந்தாதான், ஆத்மா சமாதானம் அடைந்தாதான் அவன் பேச்சு நல்லா இருக்கும், ஐக்கியம் நல்லா இருக்கும். ஒரு மனுஷனுடைய உள்ளம் மகிழ்ச்சியா இருந்தா அவன் வீட்டுக்குள்ள எப்படி இருப்பான்? இயேசுவான சொல்ல பாருங்க, என்னிடத்துல கற்றுக் கொடுப்பான், என்னிடத்துல கற்றுக் கொடு. ஆண்டவர் பார்த்த உடனே நான் கோபம் வராது பாருங்க. ஏன்னா இயேசுவரத்தில் வந்து நேற்று ஒரு சொல்றான், நீ விசுவாசம் பிடித்தா அப்படிங்கிறான். அவர் பேசுறது என்னதான் சொல்றான், நீ பாவியே அப்படி சொல்றான். அது ஒன்றுமே பேசல. ஆனா ஒவ்வொன்றுக்கும் செயலையே காட்டுறாரு, ஒவ்வொன்று காட்டுறாரு. அவ்வளவு சாந்தம், அவ்வளவு அமைதி. இது எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சது? அப்ப இப்படி இருக்க முடியுங்கிறத இயேசுவால காட்ட முடியுது. சாந்தத்தை காட்ட முடியும். அப்ப அவர் நம்புற நமக்கு சாந்தத்தை கொடுக்கிறார், அந்த அமைதியை கொடுக்கிறார், அந்த இரக்கத்தை கொடுக்கிறார். ஆனால் பாருங்க, நமக்கு அந்த இரக்கம் கூட ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஒரு தகப்ப மாதிரி தான் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. அப்பா நல்லா இருக்கிறான்னு பிள்ளை வேற மாதிரி இருக்குது. சில இடத்துல தகப்ப சரியில்லை, பிள்ளைகள் நல்லா இருக்குது. அது எதை மாற்றம்? உபதேசம் மாற்றிடுவாங்க. சொல்றேன், இயேசுடைய வார்த்தை கேட்டு பழகிட்டேன்னா நம்ம உள்ள ரொம்ப அற்புதமானது மாதிரி இருக்கு. ரொம்ப நல்ல சாந்தமும் சமாதானமும் கிடைச்சிடும் ஆணுக்கிறோம். ஆனால் கர்த்தரிகளை குறித்து பேசுறாரு. இந்த வார்த்தை வாசிப்போமா? அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, தாவீது குமாரன் அல்லது தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். யோசியா என்கிற குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற வேலைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, இவன் அப்படியே எடுத்து எரேமியா புலம்பல காட்டும்போது, யோசியா என்கிறவன் நாசியில் சுவாசம் உள்ளவனை போல். அவன் எப்படிப்பட்டவன்?
அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அடுத்து நாசியில் சுவாசம் உள்ளவன். அந்த பெயருடைய அர்த்தம் அப்படி. ஆனால் அப்படிப்பட்டவனை கூட உலகம் தன்னுடைய படுகொலியில் அகப்படுத்திக் கொண்டது. இது நம்ம எச்சரிப்பா சொல்றாரு. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா, எவ்வளவு தெளிவா நமக்கு இருக்கணும். ஆனால் நல்ல வார்த்தை மனதில் கேட்கணும், கேட்டு பழகணும், வசனத்தை கீழ்ப்படுத்தணும். இயேசுவிடத்தில் மட்டும்தான் நல்ல வார்த்தை இருக்கிறது. இயேசுடைய உபதேசத்தை எடுங்க, அவருடைய சத்தியத்தை அறியுங்க. அறிய 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 நாம் என்ன சொல்வோமானால் நாசில் சுவாசம் உள்ளவர்களைப் போல மற்றவர்களுக்கு உதவி செய்ய மாறுகிறோம். அதான் பலிபீடம். நீயே பலிபீடமா என்ன செய்வான்? பலிபீடத்துடைய நோக்கம் என்ன? பலி செலுத்துறதுக்கு வர்றான். எதுக்கு வர்றான்? நம் குடும்பத்துக்கு சாபம், நம் குடும்பத்தில் அக்கிரமம் எல்லாத்தையும் கொண்டு என்ன செய்யறது? ஒரு ஆட்டு மேலேயோ ஒரு கோழி மேலேயோ வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யுது? அது மேலே செலவெல்லாம் மோதி கொண்டு அங்கே போய் பலி செலுத்துவான். அதனால பழைய ஏற்பாடு பரிசுத்த ஆலைகள் எல்லாம் பலிபீடம் இருந்துச்சு, பலிபீடம் இருந்துச்சு. ஆனால் அப்புறம் இயேசுவின் காலத்துக்கு பலிபீடம் உடைக்கப்பட்டுச்சு, எல்லாம் இருக்குது உடைக்கப்பட்டுச்சு. இப்போ ரட்சிப்பு எங்கிறது வருது? விசுவாசத்தினால் ரட்சிப்பு வருது. இயேசு மூலம் தான் ரட்சிப்பு வருது, இயேசு ரத்தத்தால் ரட்சிப்பு வருது. ஆனால் இப்படி சுவாசத்தை போல இருந்தேன். நீ எதை காட்டுன்னு சொன்னா, நீ யாரையாவது எதையாவது சுவாசமா நம்பினா அது உன்னை படுகொலியிலே விடப்பட்டுவிடும். இயேசுவால் மட்டும்தான் உன்னை ஜெயிக்க வைக்க முடியும். உடனே நினைக்கிறான், என்ன குறித்து தாயின் வயிற்றிலே, அதனால இஸ்மவேல் எடுத்தாரை காட்டினேன். இஸ்மவேல் என்ன அர்த்தம்? அங்கலாய்ப்பை நீக்குகிறவர். ஆனால் இஸ்மவேலுடைய வழிநடத்தில் எப்படி அவனுக்கு ரெண்டு காட்டு சொன்னார். இவன் அங்கலாய்ப்பை நீக்குகிறவன், அதே நேரத்தில் அவன் துஷ்டனாக இருப்பான், எல்லோரும் கரங்களும் அவனுக்கு விரோதமாய் நீட்டப்படும். இந்த காட்டு யார் சொல்றார்? அவனுடைய தாயாகிய ஆகாருக்கு சொல்லப்படுகிறது. ஆனா ஆகார் என்ன மறந்துட்டாங்க? நமக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை மறந்துட்டு, ஐயோ துஷ்டனா வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆனால் இவனுக்கு எதை சொல்லி நடத்திருக்கணும்? தேவனை குறித்தும் தேவ சொன்ன வார்த்தை குறித்தும் சொல்லி வளர்க்காதனால அவன் வருக்காலத்தில் துஷ்டனா மாறிவிட்டான். ஆனா கர்த்தருடைய மனதில் இஸ்மவேல் குறித்து எப்படி சொல்றானா? அவன் அநேகருடைய அங்கலாய்ப்பை நீக்க வேண்டும் என்பது கடவுளுடைய மனதில் இருந்தது இஸ்மவேல் குறித்து. அப்படி வச்சது. இங்க இவனுக்கு குறித்து என்ன சொல்றாரு? சுவாசம், நாசி சுவாசம் உள்ளவனை போல இருக்கிற வேண்டும். ஆனா இவனுக்குள்ள கொஞ்சம் நான் என்கிற ஆணவம் வந்துச்சு. எப்போ ராஜா புருஷன் பார்க்கணும்னா ஒரு இடத்துல யுத்தம் பண்ண போறான், அவன் வேண்டான்னு சொல்றான். இவன் சொல்றான், நான் வர்றேன் வர்றேன் போய் யுத்தம் பண்ண போறான். யுத்தம் பண்ண போற இடத்துல எதிரி வீசின ஒரு அம்பு இவனுடைய மார்பை குத்தி காயப்பட்டது. காயப்பட்டவன் சொல்றான், என்ன வெளியே கொண்டு வேறு, நான் காயப்பட்டுட்டேன். எதை காட்டுகிறான்? மாம்சத்தை நம்பினால், சுயபுத்தியை நம்பினால் நீ காயப்படுவாய், படுகொலியில விழுந்து விடுவாய். எங்க விழுந்துருவான்? யோசேப்பை பார்த்து கொடுத்தாதான் சொல்றது, யோசேப்பை கொடுத்தாதான் சொல்கிறது. அவன் தாவீது குமாரன், தாவீது வம்சத்தில் வர்றவன், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். அவனுக்கு புலம்பல காட்டுறாரு, நாசின் சுவாசம் உள்ளவனை போல உள்ளவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்படிப்பட்டவன் கூட படுகொலியில விழுந்தான் என்று நாம் நீங்களும் எச்சரிப்போடு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகம் நம்மளை படுகொலியில் தள்ளிடும், உலக சிநேகிதம் தள்ளிடும். இந்த உலகத்தில் நம்ம நினைக்கிற எதில் மாட்டிக்கொள்ளாதபடி, சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்வோமானால் அனுதினமும் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம், சமாதானம் உள்ளவர்களாக இருப்போம், அநேகருக்கு முன்மாதிரியாக இருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.